ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து லினிக்ஸ் ஓஎஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க ஓஎஸ் ஒரு லினிக்ஸ் ஓஎஸ் தான். இதில் நான் எந்த ஒரு தீமுமே இன்ஸ்டால் பண்ணலை. ஆஃப்ட் ஆஃப் த பாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஓஎஸோட பேர் தான் டீப்பின் ஓஎஸ். ஸோ இந்த ஓஎஸோட மெயின் கோல் என்னன்னா ரொம்ப அழகா இருக்கணும், அதே வேளையில நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோலோட தான் இந்த ஓஎஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே இது அழகா இருக்கா, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ணலாம். ஸோ இந்த ஓஎஸ் நான் விண்டோஸ் கூட டுவல் பூட் தான் பண்ண போறேன். நான் ஒரு விண்டோஸ் யூசர், எனக்கு விண்டோஸ்மே ரொம்ப முக்கியம். ஸோ விண்டோஸ் கூட தான் இந்த ஓஎஸ்மே டுவல் பூட் பண்ண போறேன். ஸோ நான் ஒன்றும் லினிக்ஸ் என்தூசியஸ் கிடையாது. அப்பப்போ இந்த மாதிரி ஓஎஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணுவேன். ஸோ என்னோட ஒரு ஒப்பீனியனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதல்ல நாம பூட்டபிள் யூஎஸ்பி கிரியேட் பண்ணணும். அதுக்காக நான் இங்கே வெண்டாய் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இங்கே வெண்டாய் ஜிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஓஎஸோட லிங்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையுமே டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா வெண்டாய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வெண்டாய் 2 டிஸ்கை ஓப்பன் பண்ணுங்கள். மறக்காமல் யூஎஸ்பியுமே ப்ளக் பண்ணிடுங்க. ஸோ இங்கே இந்த ட்ராப் டவுன் மெனுவிலிருந்து சரியான யூஎஸ்பியை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா வெண்டாய் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ண ஓஎஸ் ஃபைல் இதோ இங்கே இருக்குது. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ திஸ் பிசியில் போனீங்கன்னா இந்த யூஎஸ்பியோட நேம் வெண்டாய்னு சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு அந்த ஓஎஸ் ஃபைலை பேஸ்ட் பண்ணால் போதும், பூட்டபிள் யூஎஸ்பி கிரியேட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா உங்கள் பிசியை ரீஸ்டார்ட் கொடுத்து பூட் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட ஜிகாபைட் மதர் போர்டில் F12, உங்கள் மதர் போர்டுக்கு எந்த பூட் கீ இருக்கோ அதை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். சில பிசியில் F10 இருக்கலாம், F11 இருக்கலாம், சில பிசியில் delete கீயாக கூட இருக்கலாம். ஸோ அதை செக் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சரியான பூட் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெனு வரும். இதில் என்னோட பென்ட்ரைவ் HP, நான் அதையே செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணதுமே பிசி ரீஸ்டார்ட் ஆகிடும். ரீஸ்டார்ட் ஆனதுமே வெண்டாயோட இந்த மெனு ஓப்பன் ஆகும். இங்கே டீப்பினை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துடுங்க. ஸோ அதுக்கப்புறமா பூட்டின் நார்மல் மோட் அதையே செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ டீப்பினோட இன்ஸ்டாலேஷன் மெனு வந்துடும். இங்கே நீங்கள் இப்போவே லைவாகவே இந்த ஓஎஸை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ட்ரை டீப்பின் டெஸ்க்டாப் 25 கொடுத்தா போதும். இல்லை உங்ககிட்ட ஓல்டு பிசி லேப்டாப் இருக்குன்னா இன்ஸ்டால் வித் கேனல் 6.6 செலக்ட் பண்ணுங்க. புது பிசின்னா நீங்கள் அதுக்கு கேனல் 6.12 யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். நான் இங்கே 6.12 தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எங்கள் டைமே நியூ ஜென்ரேஷன் CPU GPU தான் இருக்குது. அதை செலக்ட் பண்ணதுமே பிசி ரீஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் லோட் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ரீஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் டீப்பினோட லோகோ வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போது டீப்பினோட இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து நம்ம லாங்குவேஜை செலக்ட் பண்ணணும். டிஃபால்ட்டாக சைனா தான் இருக்கும், ஏன்னா இது சைனா டெவலப்பர்ஸோடது. ஸோ இங்கிலீஷை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அக்ரின்னு இருக்கிற இந்த பாக்ஸை மறக்காமல் டிக் பண்ணுங்கள். ஏன்னா இதை டிக் பண்ணாமல் கூட நம்ம ஸ்கிப் பண்ணி போக முடியும். ஆனால் எனக்கு இன்ஸ்டாலேஷனில் எரர் வந்தது. ஸோ அதுக்கப்புறமா இங்கேருந்து பார்ட்டிஷன் செலக்ட் பண்ணணும், எங்கே இந்த ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணணும்னு. ஸோ இங்கே ஃபுல் டிஸ்க் கொடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக இந்த ஒரு ஓஎஸ் தான் அந்த டிஸ்க் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ எனக்கு ஆல்ரெடி அதில் Windows 11 இருக்குது, அதனால தான் இங்கே அப்படி பண்ண போகிறதில்ல. இங்கே கஸ்டம் கொடுத்தோம்னா நமக்கு விருப்பப்பட்ட பார்ட்டிஷனில் இந்த ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணலாம். நான் அப்படி தான் பண்ண போகிறேன். நான் இங்கே ஒரு 200 GB செப்பரேட்டாக வச்சுருக்கேன். ஸோ அங்கே தான் இந்த ஓஎஸை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணி இந்த மைனஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ப்ளஸ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். அதில் கன்ஃபார்ம் கொடுத்தோம்னா அதுவே பார்ட்டிஷன் எல்லாம் பிரித்து எந்தெந்த பார்ட்டிஷன் எங்கெங்கே ஃபார்மேட் ஆக போகுது, என்னெல்லாம் வைக்க போகிறதுங்கிறத காமிக்கும். ஸோ இந்த ஃபுல் 200 GBயில் இந்த வாய்ஸை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அது அந்த பார்ட்டிஷனை ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கு மோடிஃபை பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கொடுத்து ஸ்டார்ட் இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஓஎஸோட இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போது கம்ப்ளீட்டாக இன்ஸ்டாலேஷன் கிடையாது, இது இப்போதைக்கு டீகம்ப்ரஸ் தான் பண்ணுது. ஸோ இந்த டீகம்ப்ரஸ் முடிஞ்சதுக்கப்புறமா பிசி ரீஸ்டார்ட் ஆகும். வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த டீகம்ப்ரஸ் முடிஞ்சதுமே இந்த மாதிரி தான் காமிக்கும், சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டுன்னு. நீங்கள் ரிபூட் கொடுத்துடுங்க, அப்போ பிசி ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ரீஸ்டார்ட் ஆகும்போது எகெயின் அந்த டீப்பினோட லோகோ வரும். இப்போ யூசர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண கேட்கும். ஸோ நான் இங்கே என்னோட கேம் ஐஜியில் தான் யூஸ் பண்ண போகிறேன். பாஸ்வேர்டு எது வேணால் கொடுக்கலாம், கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இங்கே இருந்து நம்மளோட டைம் ஜோனை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃபால்ட்டாக வேறு கண்ட்ரி தான் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க, நம்ம இந்தியா செலக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா ரீஜனுமே இந்தியாவுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இப்போ தான் ஆக்சுவலான இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏதாவது பாப் ஆச்சுன்னா நீங்கள் அந்த நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த அக்ரிமெண்ட் பாக்ஸை டிக் பண்ண மறந்துருப்பீங்க. ஸோ இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் எகெயின் ஸ்டார்டிங்லேருந்து தான் இந்த வாய்ஸை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க. ஸ்கிப் கொடுத்து ரீஸ்டார்ட் பண்ணாலுமே மறுபடியும் இதே ஏதாவது தான் வரும். ஸோ ஒன்ஸ் அந்த இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுன்னா ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுமே இந்த மாதிரி தான் யூசர் அக்கௌண்ட்டில் வந்திருக்கும். நீங்கள் பாஸ்வேர்டை போட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா ஓஎஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இன்ஸ்டாலேஷனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ நாம இந்த ஓஎஸ் எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் டீப்பின் ஓஎஸ். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்ததுமே உங்களுக்கு புரிஞ்சிடும், கலர்ஃபுல்லாக இருக்கும். எங்கே பார்த்தாலுமே கலராக கொஞ்சம் மாடர்னாகவும் இருக்கும்.
ஸோ இப்போ நாம இந்த ஓஎஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ டெஸ்க்டாப்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா யூஸ்வலாக ரைட் கிளிக் பண்ணால் டிஸ்பிளே செட்டிங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்துடும். ஆனால் இங்கே ரீஃப்ரெஷ் பட்டனுமே கொடுத்துருக்காங்க விண்டோஸ் மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா டாஸ்க் பாரில் வந்தோம்னா ஸோ இங்கே அவங்க டாஸ்க் பார்னு சொல்ல மாட்டாங்க, இதை டாக்குன்னு தான் சொல்லுவாங்க நம்ம மேக் ஓஎஸ்ல பார்க்குற மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மாதிரியே ஒரு ஃபினிஷிங் இருக்கும், இங்கே கலண்டர் கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்தில் ஒரு சின்ன கண்ட்ரோல் பேனல் மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்த்தா அப்படியே மேக் ஓஎஸ்லேருந்து காப்பி பண்ண மாதிரி இருக்கும், மேக் ஓஎஸ் ஃபீல் வந்துடும். ஸோ அப்புறமா நெட்வொர்க் பேனல், அப்புறமா கனெக்டட் டிவைசஸ், அப்புறமா இங்கே இந்த பேனலை கிளாப்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டனுமே கொடுத்துருப்பாங்க. அப்புறமா விண்டோஸில் வர மாதிரியே இங்கே ஒரு சிஸ்டம் ட்ரேயுமே கொடுத்துருக்காங்க, மினிமைஸ் ஆகிற பேக்ரவுண்டில் ரன் ஆகிற ஆப்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா இந்த டாக்கோட செட்டிங்ஸை பார்த்தோம்னா இதில் 2 மோட் கொடுத்துருக்காங்க. கிளாசிக் மோடு கொடுத்தோம்னா இங்கே லெஃப்ட் சைடில் போய்டும் எல்லா ஐகான்ஸுமே. அதே மறுபடியும் சென்டர்டு மோடு கொடுத்தோம்னா சென்டரில் வந்துடும். ஸோ இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ பொசிஷனுமே நாம எந்த சைடுக்குனாலும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ டாப்புக்கு மாற்றிட்டிங்கன்னா லைட்டாக மேக் ஓஎஸோட ஃபீல் வரும், ஏன்னா இந்த டாக் சென்டரில் இருக்குது. அப்புறமா இந்த கண்ட்ரோல் பேனல் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சமாக மேக் ஓஎஸோட ஃபீல் வரும். ஸோ அப்புறமா அதோட ஸ்டேட்டஸ், அப்புறமா டாக்கை லாக் பண்ணுறது, அப்புறமா டாக்குன்னு ஒரு செட்டிங்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ அப்புறமா இந்த டாக்கில் என்ன இருக்குன்னா ஸ்டார்ட் மெனு, இதுவுமே விண்டோஸோட ஒரு லுக்கில் தான் இருக்குது. ஸோ இதை நாம் ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் எக்ஸ்பெண்ட் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது மேக் ஓஎஸ். ஓகே, இப்போ ஃபுல் ஸ்க்ரீன்லேருந்து போனோன்னா இது விண்டோஸ். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனு ரொம்பவே மாடர்னாக சிம்பிளாக ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க டிசைன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நாம் ஷார்ட்டிங் பண்ணிக்கலாம், நேம் படி இல்லைனா கேட்டகரி படி விருப்பப்படி வச்சுக்கலாம். ஸோ நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு, லுக் வைஸ் சூப்பராக ஸ்டாரிவேஷனாக இருக்குது. ஸோ இதில் ரொம்ப ப்ரீ இன்ஸ்டால்டாக ரொம்ப நிறைய ஆப்ஸ் எல்லாம் வராது, 1-2 ஆப்ஸ் தான் இருக்கும். இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், அப்புறமா இந்த ஓப்பன் சோர்ஸ், இந்த ஆஃபீஸ் ஆப்ஸ், அப்புறமா ஒரு 2 கேம் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த இன்பில்டாக இந்த ஓஎஸ்ல வர ஆப்ஸ் தான் இருக்கும். இப்போ மூவிஸ்ங்கிறது இந்த வீடியோ பிளேயர், ஆல்பம்ங்கிறது ஃபோட்டோ வியூவர், பெயிண்ட் பண்ணுற ஒரு ட்ரா ஆப், இந்த மாதிரி மியூசிக் ரொம்ப சின்னதாக 1-2 ஆப்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. டெக்ஸ்ட் எடிட்டர், நமக்கு தேவையான ஆப்ஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இங்கே சின்ன சின்ன ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி என்ன ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் வந்தாலுமே ரொம்ப மாடர்னாக கொடுத்துருக்காங்க, நமக்கு லினிக்ஸுங்கிற ஒரு ஃபீலே வராது. ஸோ இப்போ இதோட கண்ட்ரோல் பேனல் செட்டிங்ஸில் போனோம்னா ஸோ இதோட செட்டிங்ஸ் பேனல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவுமே ரொம்ப நீட்டாக எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஸ்டார்டிங் இல்லாமல் சிஸ்டம் செட்டிங்ஸில் பார்த்தோம்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ ரெசல்யூஷன், பிரைட்னஸ், அப்புறமா ரிஃப்ரெஷ் ரேட், கஸ்டம் ரிஃப்ரெஷ் ரேட் செலக்ட் பண்ணலாம். ஸோ ரொட்டேஷன், அப்புறமா டிஸ்பிளே ஸ்கேலிங்கில் நமக்கு இங்கே ஒரு லிமிடேஷன் இருக்குது, 100 and 125 தான் செலக்ட் பண்ண முடியும், கஸ்டம் ஸ்கேலிங் கிடையாது. ஸோ இது ஐ கம்ஃபர்ட்டுங்கிற மோடு. ஸோ அப்புறமா சவுண்ட் கண்ட்ரோல் பேனல், ஸோ சவுண்ட் வைஸ் எல்லாமே நாம இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன் விண்டோஸில் வர மாதிரியே இண்டிவிஜுவலாக எல்லா ஆப்போட நோட்டிஃபிகேஷனுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். டிஃபால்ட் ஆப் விண்டோஸில் வர மாதிரி வீடியோ எல்லாத்துக்குமே நாம செப்பரேட்டாக என்ன ஆப் வேணுங்கிறத நாம இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாமே மற்ற லினக்ஸ்லுமே வந்துடும், ஆனால் இதில் ரொம்ப நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் செலெக்ஷன், அப்புறமா பூட் மெனு, இது ரொம்ப முக்கியம், நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதாவது இதுதான் நீங்கள் இந்த பார்க்குற இந்த ஸ்க்ரீன் தான் இந்த ஓஎஸோட பூட் மெனு. இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் டீபன் ரெண்டுமே போட்டிருக்கேன், ஆனால் இங்கே ஒரு டிக் போட்டிருக்கேன் பாருங்க விண்டோஸுக்கு நேரம். அதாவது இந்த பிசி ஆன் ஆனதுமே டேரெக்டாக விண்டோஸில் போயிடும். இல்லை எனக்கு டீப்பனில் போகணுன்னா நான் அந்த டீப்பனை செலக்ட் பண்ணுவேன், பாஸ்வேர்டு கேட்கும், நான் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிக் டீப்பனில் வந்துடும். ஸோ இப்போ பிசி ஆன் ஆனதுமே ஆட்டோமேட்டிக்காக டீப்பனில் போயிடும். இல்லை எனக்கு பிசி ஆன் ஆனதுமே விண்டோஸில் போகணுன்னா நான் விண்டோஸை செலக்ட் பண்ணிப்பேன். ஸோ இதை நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக இங்கேருந்தே செலக்ட் பண்ண முடியும். ஸோ இதே ஆப்ஷனை நான் இன்னும் ஒரு லினக்ஸ் ஓஎஸ்ல பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு எந்த ஓஎஸ் இன்னும் சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அப்புறமா குரூப் ஸ்டார்ட் டிலே, இதை ஆன் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு நல்லது. ஏன்னா அப்போ தான் இங்கே ஸ்டார்ட் ஆனதுமே நமக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை மேனுவலாக செலக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஸோ இந்த தீம் ஆனில் இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டீப்பினோட அனிமேஷன். ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பூட் மெனுவில் பெருசாக வரணுமா இல்லை சின்னதாக வரணுமா அப்படிங்கிறத ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் லோட் எடுத்து தான் அது செட் ஆகும். பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு நல்ல விஷயமே இருக்குது, அதாவது ஒவ்வொரு அப்டேட்டுக்குமே இந்த ஓஎஸ் ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுத்தணும். ஸோ இன்கேஸ் அப்டேட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரோல் பேக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா அது ஸ்பீசி, இந்த ஸ்பீசியோட ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறமா நெட்வொர்க் செட்டிங்ஸில் போனோம்னா நெட்வொர்க் செட்டிங்ஸுமே நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீட்டாக அலைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறமா கஸ்டமைசேஷன். ஸோ இந்த கஸ்டமைசேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மோஸ்ட் ஆஃப் த லினக்ஸ் டிஸ்ட்ரோவில் எல்லாமே கஸ்டம் தீம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில்
இன்பில்டாகவே நிறைய தீம்ஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியும் இப்போதைக்கு. எல்லாமே கலர் ஃபேன்சியாக இருக்கும் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இதுதான் ஃபைல் மேனேஜர் ஆப், இதை காட்ட மறந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குன்னு. அண்ட் அப்புறமா தான் இன்னொரு விண்டேஜ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஃபேன்சி தீம் அதிகமாக பிடிக்காதவங்களுக்கு இந்த விண்டேஜை ட்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் லினிக்ஸ் ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் எனக்கு இன்னும் இதுவுமே மேக்ஓஎஸ்லேருந்து காப்பி பண்ணதே மாதிரியே இருக்குது. மேக்ஓஎஸோட ஓல்டு வெர்ஷனில் ஐகான்ஸ் எல்லாமே கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு என்னமோ அந்த ஃபீல்டில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ சிம்பிளாக ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்டு அப்பியரன்ஸ் லைட் தீம் வேணுமா இல்லை டார்க் தீம் வேணுமான்னு. ஸோ டார்க் தீமில் கூட இந்த ஓஎஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா ஆட்டோ மூட் கூட இருக்குது. டைமுக்கு ஏற்ற மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த கலருக்கு மாறிடும். ஸோ அதுக்கப்புறமா டெஸ்க்டாப் அண்ட் டாஸ்க் பார் செட்டிங்ஸ். ஸோ டாஸ்க் பாரோட சின்ன செட்டிங்ஸ் நம்ம அங்கேருந்தே பார்த்தோம், இல்லைன்னா இங்கேருந்தே மாற்றிக்கலாம். கிளாசிக், அப்புறமா சென்டர் மோட். ஸோ இது டாக்கோட சைஸ் பாருங்கள், பெருசாக டாக்கோட சைஸுமே பெருசாகிடும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நாம் அங்கேருந்து பார்த்த ஆப்ஷன்ஸ் தான். ஸோ அண்ட் இங்கே பிளக்இன் ஏரியான்னு இருக்கும். ஸோ பிளக்இன் ஏரியாவில் கொடுத்ததுமே நிறைய பேர் நினைப்பாங்க பிளக்இன்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணலான்னு. அப்படிலாம் கிடையாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே பிரைட்னஸை டிக் பண்ணுறேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் ஐக்கான் வந்துடும். ஸோ இங்கே இருந்து என்னால் பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது பிளக்இன் டவுன்லோட் பண்ணியெல்லாம் போட முடியாது. அங்கே என்ன வரணும் அப்படிங்கிறத இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் பர்சனலைசேஷன். ரொம்ப சிம்பிளாக அண்ட் நீட்டாக முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா விண்டோஸ் எஃபர்ட். ஸோ இங்கே உங்களுக்கு உங்களோட பிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பெஸ்ட் ஆப்டிமல் பெர்ஃபார்மன்ஸ் வேணுமா, இல்லை பேலன்ஸ்டாக இருக்கணுமா, பெஸ்ட் விஷுவல் வேணுமாங்கிறத. நான் பெஸ்ட் விஷுவல் கொடுத்துருக்கேன். என்னோட பிசி கொஞ்சம் ஹை எண்டானால எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்புறமா விண்டோஸோட கார்னர் சைஸ், ஆக்குபை, ஸ்க்ரோல் பாக்ஸ், இந்த மாதிரி சின்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க கஸ்டமைசேஷன். ஸோ இதெல்லாம் பேசினா ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கப்புறமா ஸ்க்ரீன் ஷேவர் தேவைன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் கலர்ஸ் அண்ட் ஐகான்ஸ், இங்கேருந்து நம்ம ஆன்சன் கலரை செலக்ட் பண்ண முடியும். அண்ட் ஐகான்ஸை செப்பரேட்டாக அந்த தீம்லேருந்து செலக்ட் பண்ண முடியும். அதில் கொடுத்துருக்க தீம்ஸ்லேருந்து மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். அப்புறமா கர்சர் தீம். ஸோ இது சில பேருக்கு தேவைப்படும். இங்கே 4 டைப்பில் கர்சர் தீம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமைசேஷன் பொறுத்த வரைக்குமே இவ்வளோ தான். இந்த ஃபாண்டோட கஸ்டமைசேஷனுமே முடிஞ்சிடும். ஃபாண்ட் சைஸை நம்ம கம்மி பண்ணலாம், இல்லைனா பெருசாக்கலாம். ஸோ ஃபாண்டுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பர்சனலைசேஷனை பொறுத்த வரைக்குமே இவ்வளோ தான். இவ்வளோன்னு சொல்கிறத விட தேவையானதை மட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட் அண்ட் சிம்பிளாக இருக்குது. அதுக்கப்புறமா டிவைசஸ், இந்த மவுஸ் பேரில் இதில் கெட்சல் கண்ட்ரோல் கூட இருக்குது. உங்ககிட்ட லேப்டாப் இருக்குன்னா 3 ஃபிங்கர் 2 ஃபிங்கர் கெட்சல் கண்ட்ரோலை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது கீபோர்ட் செட்டிங்ஸ். அப்புறமா பவர், இதுவுமே லேப்டாப் யூஸருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் மோட நம்ம இங்கேருந்து செலக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீன் பிரைட்னஸ் எந்த அளவுக்கு பேட்டரி லெவல் இருக்கும்போது ரெடியூஸ் ஆகணுங்கிறது நம்ம செலக்ட் பண்ணலாம். வேக்கப் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளக்இன்ல இருக்கும்போதே என்ன பண்ணலாம், இல்லைன்னா பேட்டரியில் என்ன பண்ணுறாங்கிறத இங்கே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அக்கௌண்ட், இது நம்ம லோக்கல் அக்கௌண்ட். அதுக்கப்புறமா டீப்பின் அக்கௌண்ட்டையுமே நம்ம இங்கே லாகின் பண்ணி சிங்க் பண்ணிக்கலாம் நம்ம சிஸ்டமில் இருக்க செட்டிங்ஸ் எல்லாமே. அப்புறமா முக்கியமாக சிஸ்டம் அப்டேட், இதையுமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே சிஸ்டம் அப்டேட்டுமே ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்டேட் செட்டிங்ஸில் போனீங்கன்னா நம்ம தேவையான மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சிஸ்டம் அப்டேட். அதாவே எல்லாம் இன்ஸ்டால் ஆகாது. ஸோ இங்கே சிஸ்டம் அப்டேட் இருந்துச்சுன்னா இங்கேருந்தே நம்ம டவுன்லோட் பண்ணி நமக்கு தேவைப்படுற டைம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக அப்டேட்டுமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்க செட்டிங்ஸ் எல்லாமே. ஸோ ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மாடர்னாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு லினிக்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஃபைல் மேனேஜருமே காட்டணும்னு நினச்சேன். ஸோ ஃபைல் மேனேஜருமே ரொம்ப நீட் அண்ட் சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இது சிஸ்டம் டிஸ்க், அதாவது லினிக்ஸ் இந்த டீப்பினோட சிஸ்டம். அதுக்கப்புறமா அந்த டீப்பினோட டேட்டா. அண்ட் இது என்னோட ப்ரைமரி NVMe விண்டோஸ் இருக்குது இதில். இது என்னோட செகண்டரி ஹார்ட் டிஸ்க். அண்ட் இது பென் ட்ரைவ். ஸோ எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைல் மேனேஜரில் நம்ம லோக்கல் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணலாம், சர்வர் கூட கனெக்ட் பண்ணலாம், எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ ஒன்று காட்ட மறந்துட்டேன். இந்த செட்டிங்ஸில் பர்சனலைசேஷனில் விண்டோஸ் எஃபர்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மினிமைஸ் எஃபர்ட்னு இருக்கும். டிஃபால்ட் அவங்களுக்கு ஸ்கேல் இந்த முறையில் தான் வரும். இப்போ நான் இந்த விண்டோ மினிமைஸ் பண்ணுறேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எஃபர்ட்டில் தான் இருக்கும். அதுவே இங்கே மேஜிக் லேம்ப் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு மேக்ஓஎஸோட அந்த எஃபர்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஃபர்ட்டில் தான் மேக்ஓஎஸில் இருக்கும் மினிமைஸ் ஆகிறது. ஸோ எனக்கு ஸ்கேலோடையுமே மேஜிக் லேம்பே பிடிச்சிருக்கு, அதனால தான் அதை வச்சுருக்கேன். அண்ட் இதில் இன்னொரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க, அதாவது விண்டோஸை ஆர்கனைஸ் பண்ணுறது. நம்ம இப்போ விண்டோஸ் 11 பார்க்குற மாதிரி. ஸோ இங்கே OBS அப்புறமா இந்த ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே தான் OBSயை செலக்ட் பண்ணி இங்கே விண்டோஸ் ஆப்ஷனில் போனேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் உங்களால் விண்டோஸ்லையுமே பார்க்க முடியும். இப்போ 2
விண்டோவையுமே என்னால் செப்பரேட்டாக எடுக்க முடியும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்குமே நல்ல ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறமா இதோட ஆப் ஸ்டோரை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் ஸ்டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஆப் ஸ்டோர்லேயுமே எக்கச்சக்கமான ஆப்ஸ் சும்மா போட்டிருக்காங்க. நிறையவே இருக்குது. ஆப்ஸ் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு கிடையாது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஃப்ளாக்ஷிப்பில் வர ஆப்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறமா இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ்மே தனியாக கொடுத்துருக்காங்க. லீனியா ஆப்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த டீப்பில் என்ன பண்ணுவோன்னா டிஃபால்ட்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது ரெக்கமெண்டில் போய் இப்போது ஸ்கைப் எடுக்கலாம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் டிபைன் பேக்கேஜ் தான் டிஇபி. அதுவே இந்த லீனியா ஆப்ஸில் போனீங்கன்னா இது டிஇபி பேக்கேஜ் கிடையாது. ஸோ இது இவங்களோட சிஸ்டமை கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க ஒரு பேக்கேஜ் தான் லீனியா ஆப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேக்கேஜோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த ஒரு டிஸ்ட்ரோக்காக ரெடி பண்ணால் இதை மல்டிபிள் டிஸ்ட்ரோஸில் ரன் பண்ணலாம். அப்புறமா சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டுவல் லேயர் சாண்ட் பாக்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக ஃபேட் பேக்கோடையுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், நல்ல பெஞ்ச் மார்க் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் ரொம்ப டீப்பாக பார்க்கல. ஸோ அப்புறமா கேட்டகரி சைடில் போனீங்கன்னா இங்கேயுமே நம்ம செப்பரேட்டாக கேட்டகரி பார்க்க முடியும். ஸோ இங்கே தீம்ஸ்மே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே என்னென்னா கேம்ஸ்மே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீப்பின் வாய்ஸ்க்காகவே கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இது நார்மலான கேம்ஸ் தான். ஸோ இங்கேருந்து நீங்கள் சின்ன சின்ன கேம்ஸ்மே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கேம்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க, இன்னுமே வந்துட்டு இருக்கும். ஸோ கம்யூனிட்டியில் ரெடி பண்ணுற கேம்ஸ்மே வரும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து நீங்கள் ஸ்டீமுமே இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நான் ஸ்டீமுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ 1-2 ஆப்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்டீமுமே இன்ஸ்டால் பண்ணலாம், ஸ்டீம்ஸில் இருக்க கேம்ஸை நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா விண்டோஸில் வர மாதிரி இந்த மல்டி டாஸ்கிங் விண்டோ கூட கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னொரு விண்டோ க்ரியேட் பண்ணி அதில் கூட நாம் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஏஐமே இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா யூஓஎஸ் அப்படிங்கிற ஒரு ஏஐயை இதில் இன்பில்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதை இன்பில்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இங்கேருந்து நீங்கள் தேவையான ஏஐயை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இதோட செட்டிங்ஸில் போனீங்கன்னா இங்கே ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த சாட் ஜிபிடி, ஜெமினி, அப்புறமா இந்த டீப் சீக் இது எல்லாமே இல்லாமல் ஏபிஐ கீ மூலமாக இந்த ஓஎஸ்க்குள்ளே கொண்டு வர முடியும். இல்லைனா நீங்கள் லோக்கல் மாடல் கூட இதில் லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணி கூட ஒரு ஏஐயை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ லோக்கல் மாடல்ஸுமே கொடுத்துருக்காங்க. எந்த லோக்கல் மாடல் வேணுமோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏஐலையுமே நிறைய விஷயங்களை பண்ண முடியும். ஸோ இது புதுசாக இருக்குது லினக்ஸ் ஓஎஸில். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான கன்வீனியன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இங்கே ஒரு டாஸ்க் மேனேஜருமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது இங்கே சிஸ்டம் மானிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஃபால்ட்டாக இது இந்த கம்பேக்ட் வியூவில் தான் இருக்கும். ஸோ நான் இங்கே சேஞ்ச் பண்ணி இதை எக்ஸ்பெண்ட் மோடில் வச்சேன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் ப்ராசஸ் காட்டுவாங்க, சர்வீசஸ் என்னென்ன ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ யூசர் சைட்லேருந்து ரன் ஆகிற சர்வீசஸ் ப்ராசஸ் எல்லாமே இங்கே தனியாக லிஸ்ட் ஆகும். அண்ட் விண்டோஸில் வர மாதிரியே இப்போ இந்த சிபி யூசேஜில் நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா அந்த கிராஃப் பெருசாக ஓப்பன் ஆகி சிபி யூசேஜை காமிக்கும். அண்ட் மெமரி யூசேஜுமே கிராஃபில் பார்த்துக்கலாம், நெட்வொர்க் யூசேஜ் பார்த்துக்கலாம், டிஸ்க் யூசேஜுமே பெரிய கிராஃபில் பார்த்துக்கலாம். ஆனால் இதில் மிஸ் ஆகிற ஒரே ஒரு விஷயம் கிராஃபிக்ஸ், அதாவது ஜிபி யூசேஜ் தான். ஸோ அதுக்காக இதில் ஜிபி ஒர்க் ஆகலை அப்படின்னு. ஸோ இங்கே நீங்கள் சர்ச் பாரில் டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு சர்ச் பண்ணால் இங்கே ஒரு டிவைஸ் மேனேஜர் வந்துடும். ஸோ பாஸ்வேர்டு கேட்கும், என்ட்ரு பண்ணுங்க, இங்கே யூசர் பாஸ்வேர்டு தான். ஸோ இங்கே உங்களால் உங்கள் பிசியில் கனெக்ட் ஆகிருக்க எல்லா ஹார்ட்வேரையுமே ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டிவைஸுக்கு என்னோடய கிராஃபிக்ஸ் கார்டு அது சரியாக தான் டிடெக்ட் பண்ணியிருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ ஆனாலுமே டாஸ்க் பாரில் அதை அவங்க இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, அதோட என்ன சொல்கிறது, அதோட யூசேஜ் அதெல்லாமே. ஸோ அதுக்கப்புறமா இங்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் இருக்குது, டிரைவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டேப்பில் கிளிக் பண்ணால் நம்ம சிஸ்டமில் என்னென்ன டிவைசஸ் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்க்கும். ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா அந்த ஹார்ட்வேருக்கு ஏதாவது செப்பரேட்டாக ஒரு டிரைவர் அப்டேட் இருந்தால் இதில் காமிக்கும். ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா எந்த ஒரு டிரைவர் அப்டேட்டுமே வரலை. ஸோ அது வந்தால் தான் இந்த மாதிரி இது ஒரு ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் இதில் கொடுத்துருக்கதை பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் டிரைவர்ஸ் ஆர் அப் டு டேட்டுன்னு வருது. ஸோ இங்கே நம்ம டிரைவர்ஸ் எல்லாம் பேக்கப் கூட பண்ணிக்கலாம், வேணும்னா டிரைவர்ஸை பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம், ப்ரீவியஸ் டிரைவர்ஸை. ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டிரைவர், சவுண்ட் டிஸ்க்கு, சவுண்ட் டிரைவ், அப்புறமா நெட்வொர்க் டிரைவர்லாம் செப்பரேட்டாக காமிக்குது. இதில் தான் அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். நான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா எனக்கு எந்த அப்டேட்டுமே வரல. ஸோ அதுக்கப்புறமா இந்த வாய்ஸில் கேம் விளாட முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் டிஃபால்ட்டாக கேமுக்காக அவங்க எதுவுமே பண்ணலை. நான் ஸ்டீம் இப்போதைக்கு சிம்பிளாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸ்டீமில் என்ன ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் இங்கே Portal 2 தான் ட்ரை பண்ணேன். ஸோ இது ஒரு ஓல்டு கேம், ஜஸ்ட் இதில் கேம்ஸ் நல்லா தாங்கிறத பார்க்குறதுக்காக செக் பண்ணேன். ஸ்டீமில் இருக்க கேம்ஸை ப்ளே பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் Proton DBயில் போய்
ஸ்டீம் சப்போர்ட் இருக்க எந்த கேம்னாலும் இந்த ஓஎஸ்லையுமே ப்ளே பண்ணலாம். நம்ம எக்ஸ்ட்ரா எந்த டிபெண்டன்சியும் எதுவுமே போட வேண்டிய தேவையில்லை. ஸ்டீம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காகவே மேனேஜ் பண்ணிடும். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு கேமை மட்டும் தான் ட்ரை பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிது. ஸோ கண்டிப்பாக அதர் லினக்ஸில் ஸ்டீமில் ப்ளே பண்ணுற எல்லா கேம்ஸுமே நாம் எந்த ஒரு டிபெண்டன்சியும் போடாமல் ப்ளே பண்ண முடியும். மற்ற கேம்ஸுக்கு வேணும்னா நம்ம மேபி ஒயின் இல்லைனா வேற ஏதாவது செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எல்லாருக்குமே இந்த ஓஎஸை பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஓஎஸோட நெகட்டிவ் பாயிண்டாக நான் பார்க்குறது என்னன்னா, இந்த ஓஎஸ் கொஞ்சம் ஹெவியர் சைடு தான். ஸோ லினக்ஸ் யூஸ் பண்ண நிறைய பேர் ஆசைப்படுறது லினக்ஸ் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த ஓஎஸ் அந்த அளவுக்கு லைட் வெயிட் கிடையாது. இதில் நிறையவே அனிமேஷன்ஸ் இருக்கு, யூஐ, இந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்ப எங்கே பார்த்தாலும் கலராக இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஓஎஸோட சைஸுமே 5.9 GB வருது. ஸோ இந்த சைனா டெவலப்பர்ஸ் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல, இவ்வளோ சைஸ் அதிகமாக இருக்கு. அண்ட் என்ன சொல்றது, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்ல எல்லாம் இதை போடுறீங்கன்னா அந்த அளவுக்கு லைட் வெயிட்டாலாம் இருக்கும்னு எனக்கு தோணலை, எனக்கு ஃபீல் பண்ணல. எங்கிட்ட இப்போ லோன் சிஸ்டம் கிடையாது, இருந்துதான் நான் கண்டிப்பாக செக் பண்ணியிருப்பேன். மேபி நீங்கள் லோன் சிஸ்டம்ல போட்டாலுமே இதுலேயே கண்ட்ரோல் பேனல்ல பெர்ஃபார்மன்ஸ் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். ஸோ அதை ஆன் பண்ணி விட்டோம்னா கண்டிப்பாக ஸ்மூத்தாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ அப்புறமா கேமிங் சைடில் போனீங்கன்னா இதில் கேமிங்ஸோட எல்லா டிபெண்டன்சியுமே ப்ரீ இன்ஸ்டால்டாக வர்றதில்லை, நாம தான் போடுற மாதிரி இருக்கும். ஸ்டீமை தவிர ஸ்டீம் அதாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மேனேஜ் பண்ணிடும். ஸோ மற்றபடி சொன்னேன். ஸோ மற்றபடி நாம இதில் எந்த ஒரு கேம் லான்ச்சருமே ப்ரீ இன்ஸ்டால்டாக வர்றதில்லை. ஹீரோயிக் இல்லைனா லூட்ராஸ் எதுவுமே ப்ரீ இன்ஸ்டால்டாக கிடையாது, நாம தான் மேனுவலாக போடுற மாதிரி இருக்கும். ஒயின் கூட ப்ரீ இன்ஸ்டால்டாக கிடையாது, அதையுமே நாம தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் தான், இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நியூ யூஸராக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி நம்ம ப்ரோஸ்ன்னு பார்த்தோம்னா ஓஎஸ் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, ரெஸ்பான்சிவாக இருக்குது. எனக்கு ஒரு வாட்டி கூட இது கிராஷ் ஆகவே இல்லை. ஸோ இந்த ஓஎஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலுமே கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். இதுக்கப்புறமா இதே மாதிரி ஏதாவது யூனிக்யூவான ஓஎஸ் டிஃப்ரெண்டாக ஏதாவது இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.